அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையெல்லாம் வெற்றியாக்கி தருவனாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அன்-நஹ்ல் 16 பாகம் 14 வசனம் 71. மேலும் அல்லாஹுவையன்றி வானங்கள் மற்றும் பூமியிலிருந்துள்ள எப்பொருளையும் இவர்களுக்கு உணவாக அளிக்க சொந்தமாக்கிக் கொள்ளாத இன்னும் அதற்கு சக்தி பெறாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். 74. ஆகவே அல்லாஹுவுக்கு நீங்கள் உதாரணங்களை கூறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு சகலவற்றையும் அறிவான், நீங்களே அறிய மாட்டீர்கள். 75. எதன் மீதும் ஆற்றல் பெறாத பிறருக்கு சொந்தமாக்கப்பட்ட ஒரு அடிமையும் நம்மிடமிருந்து அழகான சம்பந்தத்தை நாம் அவருக்கு நல்கியவரையும் ஆகிய இருவரை அல்லாஹ் உதாரணமாக கூறுகின்றான். சம்பந்துக்கள் நல்கப்பட்ட அவர் அவற்றிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மமாக செலவு செய்து வருகிறார். இவ்விரு நிலையுடையவர்கள் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். 76. மேலும் இரு மனிதரை அல்லாஹ் உதாரணமாக கூறுகின்றான். அவ்விருவரில் ஒருவன் ஊமையான அடிமை, எதன் மீதும் சக்தி பெற மாட்டான். இன்னும் அவன் தன் எஜமானனுக்கு சுமையாகவும் இருக்கின்றான். எஜமானனாகிய அவன் அவனை எங்கு அனுப்பிய போதிலும் யாதொரு நன்மையையும் அவன் கொண்டு வர மாட்டான். அவனும் நேரான வழியில் தானும் இருந்து கொண்டு பிறருக்கும் நீதத்தையே ஏவிக் கொண்டிருப்பவனும் சமமாவானா. 77. மேலும் வானங்கள் மற்றும் பூமியுடைய மறைவானது அல்லாஹ்வுக்கே உரியதாகும். ஆகவே மறுமையின் காரியம் இமை கொட்டி விழிப்பதை போல் அல்லது அதைவிட மிக சமீபமாகவே தவிர இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன். 78. அல்லாஹ்தான் ஒன்றுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து உங்களை வெளிப்படுத்தினான். அன்றியும் உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் அவனுக்கு நன்றி செய்வதற்காக ஆக்கியுள்ளான். 79. வானவேளியில் அல்லாஹ் கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக பறந்து செல்லும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹுவை தவிர வேறொருவரும் அவற்றை தடுத்து நிறுத்தவில்லை. நிச்சயமாக விசுவாசம் கொண்ட சமூகத்தாருக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துருள்வானாக. ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லா. அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதேமா அல்லா. பலஸ்தீன மக்களுக்கு முழு வெற்றியை கூடிய அல்லா. பைத்துல் முகத்தஸை எங்களை மீட்டு கொடுத்துறியா அல்லா. நாங்கள் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்ய அல்லா. எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வையா அல்லா. அனைத்து நலவுகளையும் உள்ள முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் லேசான முறையில் தந்துள் ரஹ்மானி. இந்த சிறிதுவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்களை நிறுத்திக் கொள்ளே அல்லா. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.